எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. அவனது தூதர் எங்கள் தலைவர் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி, அன்னாரினுடைய சங்கையான பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும், அன்னாரது உற்ற தோழர்களாகிய சஹாபா பெருமக்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அச்சொட்டாக பின்பற்றிய தாபிஊன்கள், தபஅத் தாபியீன்கள், இன்று வரைக்கும் அந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இறை நேசர்கள், அவுலியாக்கள், குத்துபுமார்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பள்ளிவாசலிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாயன் ஏவிய விஷயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவன் விளக்கிய விஷயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்ற அடிப்படையில் நல்லுபதேசம் புரிகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றினுடைய அதி உன்னதமான ஒரு நிகழ்வு நடந்த ஒரு தினத்தை நாங்கள் எல்லோரும் நினைவுபடுத்துவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்ற நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த ஒரு பயணம், அது இஸ்லாமிய வரலாற்றினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக இருக்கிறது. இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லுகின்ற அந்த பயணம் ரஜபு மாதத்தினுடைய 27வது தினத்திலே நடந்தது. இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த தினத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த இருக்கின்றோம். சம்பிரதாய பூர்வமாக நாங்கள் அந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்தாலும் அதனுடைய முக்கியத்துவம் என்பது மிக அலாதியானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற அந்த பயணத்தை நாங்கள் நம்புகின்றோம், ஈமான் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இது வெறுமனே வரலாற்றில் தோன்றிய ஒரு கதை அல்ல, இது வெறுமனே ஒரு சம்பவம் அல்ல, மாறாக விஞ்ஞான ரீதியாக கூட இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக, ஒரு பயணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ரா வல் மிஅராஜ் என்பது 2 கட்டங்களாக நடந்த பயணம். அதனுடைய முதலாவது பகுதி இஸ்ரா என்று சொல்லுகிற பகுதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி போன பயணம், அதுதான் இஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்ராவுடைய பயணத்தை பற்றி அல்லாஹு தாலா நாயன் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்தினிலே, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு, தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவுக்கு ஒரே ஒரு இரவிலே கொண்டு போனவன் மிக தூய்மையானவன் என்று வருகின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு முன்னால் ஒட்டுமொத்தமான இந்த விஞ்ஞான உலகமும் பிரமித்து போயிருக்கிறது, சொக்கி போயிருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகாய மூலமாக பயணம் செய்யலாம் என்பதை மனிதர்கள் கற்பனை கூட செய்யாத ஒரு காலகட்டத்திலே அல்லாஹு தாலா நாயன் தன்னுடைய ஹபீபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வான் வழியாக பயணத்தை மேற்கொண்டதாக இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்படுகிறதே, அதே போன்று இந்த இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணத்தை பற்றி வந்திருக்கின்ற அந்த ஹதீஸுகள் எல்லாம் இன்றைக்கு எத்தனையோ விஞ்ஞானத்தினுடைய உண்மைகளை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், இன்னி அரா மா லா தரவுன வ அஸ்மஉ மா லா தஸ்மஊன அத்ததிஸ் ஸமா, நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் கேட்காததை எல்லாம் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வானம் சப்தமயமானது, வானத்திலே சத்தம் இருக்கிறது என்ற செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஞ்ஞான உலகம் என்ன சொன்னது?
விண்வெளியிலே எந்த விதமான சப்தமும் இல்லாத ஒரு அமைதியான இடமாக விண்வெளி இருந்தது என்று சொன்னார்கள். ஆனால் 2022 ஆண்டிலே அமெரிக்காவினுடைய அந்த நாசா ஆய்வு மையம் ஒரு ஆய்வை கண்டுபிடித்தது. அந்த ஆய்வினுடைய முடிவு என்ன? Our space is not silence. எங்களுடைய விண்ணுலகம் அமைதியானது அல்ல என்று சொல்லி விண்ணுலகத்தில் இருக்கின்ற அந்த பயங்கரமான சத்தத்தை அவர்கள் ஒளிப்பதிவு செய்து உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். எப்பொழுதோ 2022 ஆண்டு. ஆனால் 1400 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஞ்ஞானத்தினுடைய உண்மையை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? நான் கண்டதை நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்காததை எல்லாம் நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அத்தத்தி ஸமா, விண்வெளி சப்தமயமானது என்று சொன்னார்களே, அவர்கள் அதை பார்த்து விட்டுத்தான் சொன்னார்கள், அதை கேட்டு விட்டுத்தான் சொன்னார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன அந்த இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற அந்த பயணம் இருக்கிறதே, அது அறிவுபூர்வமான ஒரு பயணம், விஞ்ஞான ரீதியாக கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பயணம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பயணத்தை அல்லாஹு தஆலா நாயன் ஏன் நிகழ்த்தினான் என்பதை பற்றிய பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கஷ்டமான காலத்திலே, ஒரு சோதனையான காலத்திலே இருந்தார்கள். அன்னவர்களுடைய இஸ்லாத்துக்கு உறுதுணையாக நின்ற அவர்களுடைய குடும்பத்தவர்களாகிய அபூ தாலிப், அன்னவர்களுடைய முதல் மனைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போன்றவர்கள் வஃபாத்தாகிய அந்த காலகட்டத்தினிலே குறைஷி காபிர்களுடைய தொல்லைகள் எல்லாம், சோதனைகள் எல்லாம் கூடிய ஒரு காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொன்னாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஃதலுல் ஹல்க், படைப்பினங்களில் எல்லாம் மிகச் சிறந்த படைப்பினம், மிகவும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாயன் உச்சகட்டமான ஒரு கண்ணியத்தை, ஒரு கௌரவத்தை, ஒரு மாண்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை அல்லாஹு தஆலா நாயன் ஏற்பாடு செய்தான் என்பதுதான் ஒரு வலுவான கருத்தாக இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த போதோ எத்தனையோ கண்ணியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அன்னவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் எத்தனையோ கௌரவங்களை கொடுத்தான். நாளை மறுமை நாளிலும் அவர்களுக்கு எத்தனையோ கௌரவங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. லியாவுல் ஹம்த் என்ற அந்த கொடியை ஏந்தியவர்களாக ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்துக்கும் ஷஃபாஅத்து கொடுக்கக்கூடிய அந்த ஷஃபாஅத்துல் உதுமா என்ற அந்த மிகப்பெரிய அந்தஸ்தை அடைய போகிறவர்களாக ஹவுதுல் கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்திலிருந்து உம்மத்தினர்களுக்கு நீர் புகட்டக்கூடியவர்களாக என்று எத்தனையோ மாண்புகளை அல்லாஹு தஆலா நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை தினத்திலே கொடுக்கவிருக்கின்றான். அதே நேரத்திலே உலகத்தில் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே இருந்து வானுலக பயணத்துக்கு வர வேண்டும். அந்த வானுலக பயணத்திலே ஹயாத்தோடு இருக்கின்ற போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சந்திப்பை, தன்னுடைய லிகாவை நேரடியாக கொடுக்க வேண்டும். அதுதான் கௌரவத்தினுடைய உச்சகட்டமாக இருக்க போகிறது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த பயணத்தை ஏற்படுத்தினான் என்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படாத கண்ணியமா? இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பே வரலாறு எழுதப்பட்ட ஒரே ஒரு மா மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றோம். நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அன்னவர்களுடைய வரலாறை தெரிந்து வைத்திருந்தார்கள். முன்னே நபிமார்களுடைய வேதங்களில் எல்லாம் அவர்களுடைய செய்திகள் எல்லாம், அங்க அடையாளங்கள் எல்லாம், பிறப்புகள் எல்லாம், மறைவுகள் எல்லாம் என்று விலாவாரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு அவர்கள் பிறப்பதற்கு முன்பே பதியப்பட்டது. உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு மாண்பு, அப்படியான ஒரு மாண்பை கொடுத்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அன்னவர்களுக்கு வானுலகத்திலும்
உலகத்திலும் வானுலகத்திலும் ஒரு சிறப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற பயணத்தை ஏற்பாடு செய்தான் என்ற விஷயத்தை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பயணத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மக்காவிலே ஹத்தீம் அல்லது ஹெஜர் என்று சொல்லுகிற கௌபாவுக்கு மிகவும் அருகாமையிலே இருந்திருக்கின்ற அந்த இடத்திலே நான் இருந்த போது வானவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னுடைய நெஞ்சை பிளந்து என்னுடைய கல்வை ஜம்சம் நீரினால் கழுவி ஞானமும் ஈமானும் நிறைந்த ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய கல்புக்குள் ஊற்றி என்னுடைய நெஞ்சை மீண்டும் தைத்து விட்டார்கள். அதற்கு பின்பு புராக் என்ற வாகனத்திலே நானும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இஸ்ரா என்ற பயணத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நாங்கள் போனோம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த புராக் வாகனத்தினுடைய வேகத்தை பற்றி சொன்னார்கள். கோவேறு கழுதையை விட சிறியதாக, கழுதையை விட பெரியதாக இருந்த அந்த புராக்குடைய வாகனத்தினுடைய வேகத்தை பற்றி சொல்லுகின்ற போதோ தான் பார்க்கின்ற தூரத்தில் ஒரு எட்டை எடுத்து வைக்கின்ற வேகம் அந்த புராக்குடைய வாகனத்துக்கு இருந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலே வேகத்தை அளவீடு செய்வதற்கு இரண்டு விதமான அளவீடுகள் இருக்கின்றன. ஒன்று சப்தத்தினுடைய அளவு, இன்னும் ஒன்று வெளிச்சத்தினுடைய அளவு. இந்த ரெண்டு வகையிலும் தான் வேகம் அளக்கப்படுகிறது. சப்தத்தை விட ஒளியினுடைய வேகம்தான் அதிகமானது என்று விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்வையினுடைய வேகம் என்ற ஒரு புதிய விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வேகமான அந்த புராக் வாகனத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி போனார்கள். அங்கே போனவுடன் அன்னவர்கள் சொல்கிறார்கள், நபிமார்களுடைய வாகனங்கள் தரிக்கப்படுகின்ற அந்த இடத்திலே என்னுடைய புராக் என்ற வாகனத்தை நான் கட்டிவிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நான் போனேன். அங்கே எல்லா நபிமார்களையும் நான் கண்டேன். அத்தனை நபிமார்களுக்கும் நான் தலைவராக நின்று இமாமாக நின்று தொழுகை நடத்தினேன் என்று சொன்னார்கள். இதன் மூலமாக சய்யிதுல் அம்பியா வ சய்யிதுல் முர்சலீன், நபிமார்களுடைய தலைவர் என்ற அந்த விஷயத்தை அவர்கள் அங்கே நிரூபணமாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை அல்லாஹு தஆலா நாயன் இந்த இஸ்ரா என்ற பயணத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்து அன்னவர்கள் விண்ணுலகத்தை நோக்கி பயணித்தார்கள். அதுதான் மிஅராஜுடைய பயணம் என்று சொல்கிறது. இந்த மிஅராஜுடைய பயணத்திலே 7 வானங்களையும் தாண்டி அவர்கள் அந்த வானத்தினுடைய எல்லையாகிய சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் சென்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஸஹ்ரத்துல் மஸ்ஜிதுல் அக்ஸா, ஸஹ்ரத்துல் மிஅராஜ், மேராஜுடைய கல் என்று சொல்கிற ஒரு கல்லில் இருந்துதான் அந்த மேராஜ் பயணத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த கல்லுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, ஸஹ்ரத்து ஆகிரி ஸமான், கடைசி நாளுடைய கல் என்ற பெயரும் இருக்கிறது. இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த யுக முடிவு நாளிலே அந்த கல்லின் மீது இருந்து கொண்டுதான் சூர் ஊதுகிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த கல்லுக்கு ஸஹ்ரத்து ஆகிரு ஸமான், ஆகிரு ஸமானுடைய கல் என்ற பெயரும் இருக்கிறது. அந்த கல்லிலே இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மிஅராஜுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். அந்த மிஅராஜுடைய பயணத்திலே ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்தார்கள். முதலாவது வானத்திலே ஆதிபிதா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இரண்டாவது வானத்திலே நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வர்ணனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுருண்ட முடி கொண்டவர்களாக, சிவப்பு நிறம் கொண்டவர்களாக, அகன்ற மார்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று மூன்றாவது வானத்திலே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். உலகத்தினுடைய மொத்த அழகில் அரைவாசியை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவது வானத்திலே நபி இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்திலே நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கண்டார்கள். மூசா
மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாநிறம் கொண்டவர்களாகவும் ஒல்லியான தோற்றத்துடைய உயர்வானவர்களாக இருந்தார்களும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 7வது வானத்தினிலே நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்டார்கள். அந்த 7வது வானத்திலே இருக்கின்ற அந்த பைத்துல் மாமூரிலே தங்களுடைய முதுகை சாய்த்தவர்களாக அவர்கள் இருந்ததாக தான் கண்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 7வது வானத்துக்கு பிறகு அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த வானத்தினுடைய எல்லைக்கு போனார்கள். சித்ரா என்றால் இலந்தை மரம், முன்தஹா என்றால் அதனுடைய முடிவு. சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த மரம் 6வது வானத்தில் இருந்து 7வது வானம் வரைக்கும் நீண்ட மிக பிரமாண்டமான ஒரு மரமாக இருந்தது என்ற செய்தியையும் சொன்னார்கள். அதன் பின்பு அவர்கள் அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த மரத்தின் வேர்களிலே இருந்து 4 நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை சொன்னார்கள். அதிலே 2 நதிகள் ஜம்சம், அடுத்தது சல்சபீல், கௌசர் என்ற அந்த 2 நதிகள் அது சொர்க்கத்துக்குரிய நதிகளாகவும், அடுத்த 2 நதிகளும் உலகத்துக்குரிய நதிகளாகவும், அந்த நதிகள் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு சொன்னதாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு பைத்துல் மாமூர் என்ற அந்த விசேடமான அந்த இது காண்பிக்கப்பட்டது. அந்த பைத்துல் மாமூரை பொறுத்தவரையிலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பைத்துல் மாமூருக்கு 70,000 மலக்குகள் ஒரு நாளில் நுழைவார்கள். அவர்கள் இபாதத்தை செய்துவிட்டு வெளியேறுவார்கள். மீண்டும் அவர்கள் அந்த பைத்துல் மாமூருக்கு வரமாட்டார்கள். புதிய 70,000 மலக்குகள் தான் ஒவ்வொரு நாளும் வருவார்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா நாயன் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவம் தான் அல்லாஹு தாலா அவனுடைய சந்திப்பு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அல்லாஹு தாலா நாயன் அவர்களுடைய ஹபீபுக்கு கொடுத்த அது உயர்ந்த பட்ச கண்ணியம் தான் தன்னை சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தை கொடுத்து அதே நேரத்தில் விசேடமான ஒரு பரிசை கொடுத்தான். அந்த பரிசு தான் 50 வக்து தொழுகை. அந்த 50 வக்து தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற வழியிலே மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு என்ன பரிசு கிடைத்தது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 50 வக்து தொழுகையை பற்றி சொன்னபோது இது உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு கஷ்டமாக இருக்க போகிறது, இதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தபோது நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி செய்து கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகள் மூசா நபிக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இடையிலே பயணம் செய்து எங்களுடைய தொழுகையை 5 வக்தாக அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இறுதியாக அல்லாஹு தாலா நாயன் சொன்னான், நான் உங்களுக்கு தந்த அந்த சன்மானத்தை அந்த நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், என்னுடைய அடியார்களுக்கு இலேசுபடுத்தி விட்டீர்கள், என்றாலும் 50 என்ற அந்த கூலியை நான் தருவேன், 5 வக்துகளுக்கும் 50 வக்தினுடைய கூலியை நான் தருவேன் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயன் சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண்கின்ற பாக்கியத்தை பெற்றார்கள். சொர்க்கத்துக்கு போனார்கள். அங்கே சொர்க்கத்திலே முத்துக்களால் ஆன கயிறுகளை கண்டார்கள். அந்த சொர்க்கத்தினுடைய மண் கஸ்தூரியாக இருந்தது என்று சொன்னார்கள். அந்த சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தபோது அதிகமான மனிதர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்தார்கள். நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய முகத்தில் எந்த விதமான புன்முறுவலும் மலர்ச்சியும் இல்லாத ஒரு கடும் முகத்தை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த நரகத்திலே நான் பல்வேறுபட்ட பாவங்கள் செய்த மனிதர்களை கண்டேன். அனாதைகளுடைய சொத்துக்களை உண்டவர்களை கண்டேன். அவர்களுடைய உதடுகள் எல்லாம் ஒட்டகத்தினுடைய உதடுகளை போல் இருந்தது. அவர்களுடைய வாய்களுக்குள்ளால் நெருப்புகள் புகுத்தப்பட்டு அந்த நெருப்பு அவர்களுடைய பின்புறத்தினால் வருகின்ற காட்சியை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அதே போன்று வட்டி உண்பவர்களுடைய நிலையை நான் கண்டேன். வட்டி உண்பவர்களுடைய வயிறுகள் மிக பெரிதாக இருந்தது. அவர்கள் அசைய முடியாதவர்களாக இருந்தார்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் நரகத்திலே அவர்களை மிரித்து கொண்டு போகின்ற ஒரு நிலையை நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் எத்தனையோ பாடங்களை எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான பாடம்தான்
எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தொழுகை 5 வக்து தொழுகை. இந்த 5 வக்து தொழுகையானது ஏனைய இபாதாத்துகளை போல அல்ல. இது அல்லாஹு தாலாவுடைய சந்திப்பின் போது வானுலகத்திலே வைத்து எங்களுக்கு தரப்பட்ட ஒரு தொழுகை. ஒரு முஃமினுடைய மிஅராஜ் தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹுவோடு எங்களை நெருக்கமாக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மிஅராஜுடைய தினத்தை நாங்கள் அடையவிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய தொழுகையுடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதை பேணுதலாக நாங்கள் நிலைநாட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய சந்திப்பின் போது கொடுத்தான். எனவே இந்த தொழுகையின் மூலமாக ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுவை நெருங்க முடியும், அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய விஷயங்களை கேட்டுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை இன்றைக்கு இமாம்கள் உலமாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் பேணுதலாக நடத்தி கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மேராஜுடைய தினம் இன்னும் ஒரு சில நாட்களில் எங்களை வந்து அடைய இருக்கிறது. எங்களுடைய உயிர்களுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த கண்ணியமான அந்த நாளை நாங்களும் கண்ணியப்படுத்துவது எங்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் வருகின்ற ஒரு ஹதீஸ், இந்த மேராஜுடைய தினத்தை யாரெல்லாம் பகல் நேரங்களிலே நோன்பு நோட்டு இரவு நேரத்திலே அதை இபாதத்தை செய்து கழிக்கின்றார்களோ அவர்களுக்கு பல ஆண்டுகள் இபாதத்தும் நோன்பும் செய்த நன்மை கிடைக்கும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த மேராஜ் தினத்தை நாங்கள் சிறப்பான முறையிலே கழிக்க வேண்டிய மிக பெரிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே அந்த வகையிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த மேராஜுடைய தினத்தை சிறப்பான முறையிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவானாக. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ மேராஜுகளையும் இப்படியான நல்ல சந்தர்ப்பங்களையும் தந்து நல்ல அமல் இபாதத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு தந்து விடுவானாக. எங்களுடைய இம்மையினுடைய மறுமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக்கி வைத்து விடுவானாக. எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்து விடுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவானாக. எங்களுடைய சக்கராத்துடைய வேதனைகளை குறைத்து விடுவானாக. எங்களுடையதும் எங்களுடைய தாய் தந்தையருடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி விடுவானாக. எங்களுடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக. என்னென்ன தேவைகளை எல்லாம் நினைத்து கொண்டு நாங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த அத்தனை தேவைகளையும் அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.